சரி, ஓகே பிள்ளைகள், ஓகே நாங்க பார்ப்போம். ஸ்ரீசாந்த் ரிஷானா இருக்கீங்க. சரி, வர்றவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும். நாங்க புவியினுடைய சேர்க்கை ஃபுல்லா பார்த்துட்டோம். ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்கள், உயிரினங்கள் வாழக்கூடிய கோள் புவி, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கான காரணங்கள், இதெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்திருக்கோம் பிள்ளைகள். புவி தொகுதி 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்குது. இது பார்த்தோம். இதுல 4 உப தொகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தொடர்பு கொண்டதாக காணப்படுது. சரியா பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த 4 உப தொகுதிகளும் ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்பு பட்டிருக்கு. கட்கோளம் இல்லனா வளிக்கோளம் இருக்காது. வளிக்கோளம் இல்லனா நீர்க்கோளம் இருக்காது. நீர்க்கோளம் இல்லனா உயிர்கோளம் நிலைத்து வாழ முடியாது. சோ ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இங்க தொடர்பு பட்டிருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, 4 உப தொகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தொடர்பு கொண்டதாக காணப்படுது. அனைத்து உப தொகுதிகளும் பாருங்க, இதை மட்டும் இந்த வினாவை மட்டும் நாங்க பார்த்துட்டு தான் அடுத்து போக வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு வினாவாகவே பாஸ் பேப்பர்ல வந்து கொண்டு இருக்குது. சரி, பாருங்க. இதை கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள், யாரும் வர்றாங்களான்னு பார்ப்போம். அணியாவது தானே கிளாஸ் மிஸ் ஆகும் தானே. பாருங்க பிள்ளைகள், இது ஒரு வினா. நீர்கோளத்தில் உள்ள நீர் ஆவியாக்கம் மூலம் வளிகோளத்தை செல்லுது. அப்ப நீர்கோளத்தில் உள்ள நீர் ஆவியாக்கம் மூலம் வளிகோளத்தை சென்றடையுது. இந்த இடத்துல நீர்கோளமும் சம்பந்தப்படுது, வளிக்கோளமும் சம்பந்தப்படுதானே. அப்ப இங்க ஒரு இடைத்தொடர்பு பேணப்படுது பிள்ளைகள். நீர்கோளத்துல இருக்கக்கூடிய நீர் ஆவியாக்கம் மூலம் வான் மேல செல்லுமாக இருந்தால் அது அதுக்கு கட்டாயம் வழி அவசியம். ஆவியாகி இந்த ஆவி மேல செல்லணுமாக இருந்தால் அதுக்கு கட்டாயம் என்ன தேவைன்னா வளிக்கோளம். அப்ப இங்கனக்குள்ள நீர்கோளமும் சம்பந்தப்படுது, வளிக்கோளமும் சம்பந்தப்படுது. இங்கன முதலாவது ஒரு தொடர்பு. மீண்டும் அந்த நீர் படிவு வீழ்ச்சியாக புவியை வந்தடைகின்றது. மீண்டும் அந்த நீர் என்ன செய்யுதுன்னு கேட்டா, படி வீழ்ச்சியாக புவியை வந்தடையுது. எங்க வந்தடையுது? கட்கோளத்தில் நீர்க்கோளம் காணப்படுகின்றது. இப்ப இந்த நீர் எங்க வருது அப்படின்னு கேட்டா, திரும்ப கட்கோளத்துக்கு வருது. இந்த நீர் கீழே மழை இப்ப வழியாக சென்றது, திரும்ப கட்கோளத்துக்கு வரணுமாக இருந்தால் கட்கோளத்தை தான் வந்து சேருது. அப்ப இங்க என்ன கட்கோளம் சம்பந்தப்படுது. நீர் வழி மற்றும் மண் ஒன்று சேருவதால் உயிர்கோளத்தில் உயிர் சூழல் காணப்படுது. அப்ப இங்க நீர், இந்த வழி, இந்த கட்கோளம், மண்ங்கிறது கட்கோளம் எல்லாம் ஒன்றா சேருவதனாலதான் இந்த உயிர் கோளத்தில் உயிர் சூழல் உருவாகுது. கட்டாயம் உயிர் வாழ்வதற்கு நீர் தேவை, வழி தேவை மற்றும் ஒரு கட்கோளம் தேவை. அப்ப இந்த மூன்றுமே ஒன்றாக்கப்படுவதனாலதான் என்ன செய்து உயிர்கோளம் பிறப்பு சூழல் உருவாகின்றது. உயிர்ச்சூழலில் உள்ள மூலக்கூறுகள் நீர்கோளம், வளிமண்டலம் மற்றும் கட்கோளம் என்பவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்ப இவ்வளவுதான் செய்யுது. அப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது பிள்ளைகள் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 1 2 3 4 பாயிண்ட், 4 5 இங்க ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்டையும் வைத்து உப தொகுதிகளுக்கு இடையிலான தொடர்பை விளங்கப்படுத்த முடியுமா உங்களுக்கு? கட்டாயம் விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீர்கோளம் இல்லனா என்னது, நீர்கோளம், இந்த நீர்கோளத்தை என்ன செய்யுதுன்னு கேட்டா ஆவியாக்கம் மூலம், அதாவது வளிக்கோளம் தான் கொண்டு செல்லுது. இந்த வளிக்கோளம் திரும்ப மழையாக எங்க பெய்யுதுன்னு கேட்டா கட்கோளத்துக்கு தான் வருது. சரியா? இந்த கட்கோளம் இப்ப நீர்கோளம், வளிக்கோளம், அடுத்து கட்கோளம், இந்த எல்லாமே ஒன்று சேர்வம் உயிர்கோளத்துக்கு உயிர் சூழல் உருவாகின்றமை. உயிர் சூழலில் உள்ள மூலக்கூறுகள் நீர்கோளம், வளிமண்டலம் மற்றும் கட்கோளம் என்பவற்றினால் இது பாதிப்பை ஏற்படுது. இதெல்லாம் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு. இந்த இடம் பிள்ளைகள் கேட்டாங்கன்னா விளங்கப்படுத்திக் கொள்ள முடியுமா? இந்த பாருங்க, வளிக்கோளம், நீர்கோளம், கட்கோளம், இந்த மூன்றுமே ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்துவது உயிர்கோளம் தான். ஞாபகப்படுத்திக்கொள்ளும். இந்த மாதிரி அட்டவணை மூலம்
விளங்கப்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா காட்டலாம். கிளியரா ஸ்ரீசாந்த் இந்த இடத்த விளங்கப்படுத்த முடியுமா? முடியும் சார். முடியும். ஓகே, சூப்பர். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். கட்கோளத்தை பத்தி நாங்க கூடுதலான விளக்கம் கொண்டு நாங்க பார்த்தோம். கட்கோளத்தின் 2 பகுதிகள் எல்லாம் நாங்க என்ன செஞ்சோம், போன கிளாஸுகள் போது அடுத்தடுத்த கிளாஸுகளை நாங்க பார்த்துட்டோம். வளிமண்டலத்தை பத்தி நாங்க ஃபுல்லா பார்த்தோம். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை பத்தியான அட்டவணைகள் பார்த்தோம். நாங்க வளிமண்டலத்தை கட்டமைப்பை பார்த்தோம். மாறன் மண்டலம், படை மண்டலம், வெப்ப மண்டலம், அதுல ஒவ்வொன்றாக தனித்தனியாக நாங்க என்ன செஞ்சோம், இந்த மாடல் மண்டலத்தை பத்தி படிச்சோம். படை மண்டலத்தை பத்தி பார்த்தோம், இடைமண்டலத்தை பத்தி பார்த்தோம், வெப்ப மண்டலத்தை பத்தி பார்த்தோம் தானே? வளிமண்டலத்தினா கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். நாங்க வளி மாசடையக்கூடிய வழிமுறைகளை பார்த்தோம். வளி மண்டலத்தின் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளக்கூடிய வழியை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பார்த்தோம். அதே பேர நீர்க்கோளம் பார்த்தோம். நீர்க்கோளம் எப்படி ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். நீர்க்கோளம் எப்படி ஆவியாக்கம் என்றால் என்ன, ஆவி உயிர்ப்பு என்றால் என்னன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம், ஃபுல்லா பார்த்தோம். சரியா? உப்பு நீர் வந்து 97, நன்னீர் வந்து 2.5 தான் காணப்படுது. அதுல 1% தான் மனித பயன்பாட்டுக்கு காணப்படுது அப்படிங்கிறதை நாங்க ஃபுல்லா பார்த்தோம். நீரின் 3 வடிவங்கள் நாங்க பார்த்தோம். திண்மம், சரியா? திண்மம்னா பனிக்கட்டி, திரவம்னா நீர், வாயுனா நீராவி பார்த்தோம். நீரின் பயன்பாடுகளை பத்தி நாங்க போன கிளாஸ்ல எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டோம். நீர் மாசடையும் வழிமுறைகள், அதாவது தரம் இழக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்க பார்த்தோம். இந்த டியூட்டை நான் போட்டு விடுவேன். இந்த பாடம் முடிஞ்சதோட இந்த டியூட்டை போட்டு விடுவேன். நீரியல் வட்டத்தை நாங்க போன கிளாஸ் பார்த்தோம் தானே சிறிசாந்த்? நீரியல் வட்டம் நீரியல் வட்டம் பார்த்தோம் ஃபுல்லா. நீரியல் வட்ட செயல்முறைக்கு விளக்கப்படத்துடன் ஃபுல்லா நாங்க என்ன செஞ்சோம், விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு படத்தோட பார்த்தோம். உயிர்கோளமும் நாங்க போன கிளாஸ்ல நாங்க என்ன செஞ்சிட்டோம், பார்த்தோம். உயிர்கோள தாவரங்கள் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இப்ப நாங்க பார்க்க வேண்டியது புவியின் அமைப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புவியினுடைய அமைப்பை தான் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. சரி, பாருங்க. புவியின் அமைப்பானது பிரதான 3 படைகளை கொண்டது. புவியினுடைய அமைப்பு எத்தனை படைகளை கொண்டது? 3 பகுதிகளை. 3 பகுதிகள். அப்ப புவியை நாங்க உள்நுழைச்சம் அப்படின்னு கேட்டா 3 அமைப்பை கொண்டது. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா ஓடு, மூடி, மையம் அப்படின்னு 3 பகுதிகளை கொண்டது. அப்ப புவியினுடைய அமைப்பு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இருக்கிறது ஓடு. நாங்க வசிக்கக்கூடிய பகுதி ஓடு. அதுக்கு கீழே என்ன கொஞ்சம் தோண்டும் போது மூடின்னு ஒரு பொருள் இருக்கு. அது கீழே பார்த்தோம்னா மையம்னு ஒன்று இருக்குது. சரியா? இது 3 தான் பிரதான பகுதி. தெரியுமா உங்களுக்கு? ஓடு, மூடி, மையம் ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏழுமா? ஏழும். சுபி ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏழுமா? ரிஷானா? இப்ப நாங்க ஞாபகம் வச்சுக்கொண்டோம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இந்த ஓடு இருக்கு தெரியுமா? இந்த ஓட 2 வகையில பிரிப்பாங்க. ஒன்று கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. இதை இன்னொன்னு சொல்றேன்னு சொன்னா இத சீயல் படை, இத சீமா படை என்றும் சொல்லுவாங்க. சீமா படை என்றும் சொல்லுவாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடுதான் நாங்க வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நாங்க இருக்கக்கூடிய பகுதி தான் புவியில ஓடு. அப்படித்தானே? எஸ், நாங்க இருக்கக்கூடியதான் ஓடு. இந்த ஓட்டுல 2 பிரிவு இருக்கு. கண்டங்கள்னா நிலம். கண்டம்னா என்ன? நிலம், நிலப்பகுதி. சமுத்திரம் அப்படிங்கிறது நீர் பகுதி. 2 விடயம் இருக்கா இல்லையா? புவியின் மேற்பரப்புல 2 விடயம் காணப்படுதா இல்லையா? காணப்படுது. கண்ட ஓடு, சமுத்திர ஓடுன்னு 2 விடயம் காணப்படுது. அது சீயல் படை என்றும் சொல்லுவாங்க, சீமா படை என்றும் சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து அடர்த்தியில வேறுபடுது. இந்த பகுதி என்னது? அடர்த்தியில வேறுபடுது. அடர்த்தி வேறுபாடு இங்க காணப்படுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்டத்துக்கு அடர்த்தி கூடையா, சமுத்திரத்துக்கு அடர்த்தி கூடையா? நீருக்கு அடர்த்தி கூடையா, கண்டத்துக்கு அடர்த்தி கூடையா? இப்ப நான் ஒரு சின்ன வினாவன் கேட்கிறேன். ஒரு நீருக்குள்ள ஒரு கட்பாறையை தூக்கி போட்டா மூழ்குமா மூழ்காதா? மூழ்கும் சார். மூழ்கும். இப்ப அடர்த்தி யாருக்கு கூட?
கண்ட பாறைக்கு ஓடு. கூட. பாறைக்கு கூட. ஒரு பாறை நான் சொன்ன உதாரணம் கேட்கிறேன். இதுக்குள்ள ஒரு பாறை ஒன்றை தூக்கி போட்டோம்னா நீரை நிறைச்சி இந்த பாறை வந்து கீழே போயிருமாக இருந்தால் யாருக்கு அடர்த்தி கூட? பாறைக்கு. பாறைக்கு அடர்த்தி கூட. இப்ப இந்த நீர்ல ஒரு ரெஜிஃபார்ம் துண்டை தூக்கி போட்டா கீழே நீருக்கு போகுமா? அடர்த்தி. கீழே போகாது, மிதக்கும். இப்ப யாருக்கு அடர்த்தி கூட? நீருக்கு. நீருக்கு அடர்த்தி கூட. இப்ப இங்க நான் சொல்ல வர விடயம் என்னன்னா, இப்ப நீங்க பார்த்து இந்த உலகத்தை பாருங்க, பச்சை நிறத்துல இருக்கிறது எல்லாமே கண்டம் தானே. ஓம் சார். பச்சை நிறத்துல இருக்கிறது எல்லாம் கண்டம். இந்த ப்ளூ கலர் நீல கலர்ல இருக்கிறது எல்லாம் என்னது? சமுத்திரம். சமுத்திரம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 71% நீர் காணப்படுது. இந்த 71% நீர் 29% நிலத்தை மூழ்கடிக்க செய்ய முடியுமா முடியாதா? முடியும். மூழ்கடிக்க செய்ய முடியும். அப்ப ஏன் அந்த நிகழ்வு நடக்கல இது வரைக்குமே? சிம்பிளா உலகத்துல அப்படியே நிலத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் தானே நீருக்கு. ஏன்னு கேட்டா எப்பயுமே மூழ்கடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அடர்த்தி வந்து யாருக்கு கூட? நீருக்கு அடர்த்தி கூட. யாருக்கு அடர்த்தி கூட? நீருக்கு அடர்த்தி கூட. நீருக்கு அடர்த்தி கூட. இந்த கண்டங்களுக்கெல்லாம் அடர்த்தி குறைவு. இந்த கண்டங்களுக்கெல்லாம் என்னது? அடர்த்தி குறைவு. அப்ப அடர்த்தி கூடிய பொருளுக்கு மேல அடர்த்தி குறைந்த பொருள் மிதக்கின்றது. அப்படின்னா சமுத்திரத்திற்கு மேல கண்டம் மிதக்கின்றது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். எப்ப நீர் கூடுனாலும் அதுக்கு மேல கண்டம் உயர்ந்து நிற்கும். விளங்குதா? ஓம் சார் விளங்குது. அதுக்கு மேல உயர்ந்துதான் நிற்கும். நீங்க எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மலைகள் நிலங்கள் எல்லாம் உயர்ந்து நிக்கிற காரணம் அதுக்கு அடர்த்தி குறைவு. சமுத்திரங்கள்ல இருக்கக்கூடிய நீருக்கெல்லாம் அடர்த்தி கூட. அதனால என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா அடர்த்தி கூடுதலாக காணப்படுகின்றது. ஓகேவா? சரி. இப்ப இது சரி. அப்ப ஓட்டுல வந்து கண்ட ஓடு சமுத்திர ஓடுன்னு ரெண்டு காணப்படுது. கிளியரா? இப்ப அடுத்தது நாங்க பார்க்க வர மூடி. மூடி அப்படிங்கிறது ரெண்டாவது விடயம். புவிக்கு இந்த ஓட்டுக்கும் மையத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி. இந்த ஓட்டுக்கும் மையத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி. அதை நாங்க நல்ல போட்டோ நூடாக இப்படி பாக்குறதா இருந்தா பார்க்கலாம். நான் காட்டுறேன். இந்த மூடி ரெண்டு வகைப்படும், மேல் மூடி கீழ் மூடி. ஓகேவா? ஓகே சார். மேல் மூடி கீழ் மூடி அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க. அடுத்து மையம், வெளிமையம் உள்மையம் ரெண்டு வகை இருக்கு. வெளிமையம் உள்மையம். இந்த வெளிமையம் வந்து எப்பயுமே திரவமா காணப்படும். என்னவா காணப்படும்? திரவம். இந்த உள்மையம் எப்பயும் திண்மமா காணப்படும். சரியா? எரிமலை செயற்பாடுகள் எரிவாயு எரிக்குழம்பெல்லாம் எங்க இருந்து வருது? வெளிமையத்திலிருந்து. வெளிமையத்திலிருந்து தான் புவி மேற்பரப்பை நோக்கி வருது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுல ஓகே, இதை விட நல்ல போட்டோ உங்களுக்கு நான் காட்டுறதா இருந்தா இது விளங்குதா உங்களுக்கு? இந்த போட்டோ விளங்குதா? ஓம் சார். எஸ். பாருங்க, முதலாவது ஓடு. இப்படி ஓடு கலட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? விளங்குதா? ஓம் சார் விளங்குது. புவிண்ட ஓடு மூடி மையம் எது திக்னஸ் குறைவு? திக்னஸ் தடிப்பும் குறைவானது எது? வெளிமையம். ஓடு மூடி மையத்துல எது தடிப்பும் குறைவு? ஓடு. சுபி, என்ன தடிப்பம் குறைவு? சுபி, என்னன்னு சார்? இதுல ஓடு மூடி மையம் இந்த மூன்றுல எது தடிப்பம் அதாவது திக்னஸ் குறைவு? ஓடு. ஓடு. இந்த ஓட சொல்லுவாங்க எப்பிள் பழ தோல். ஆப்பிள் பழம் இருக்கு, எப்பல். எப்பலுடைய தோலுக்கு தான் ஒப்பிடுவாங்க. எதை? ஓட. அவ்வளவு சின்னது, 1% சொல்லுவாங்க. புவி
100% இருந்தா ஓடு எத்தனை சதவீதம்? ரொம்ப சின்னது. இதுல எது தடிப்பம் கூடுதலானது? மையம். மையம் அல்ல, மூடி. மூடி மூடிதான் தடிப்பம் அதிகமானது. சரிதான். மையம் வந்து ஒரு சின்னதுதான். சரிதானே? அப்ப இங்கன அப்படித்தான் வரும். இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்லுங்க, ஓடு 2 வகைப்படும். என்னென்ன? சீயல் படை, சீமா படை. கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. கண்ட அப்படிதானே? ஓடு, சமுத்திர ஓடு. எஸ். மூடி 2 வகைப்படும். மேல் மூடி, கீழ் மூடி. எஸ். மையம் 2 வகைப்படும். உள் மையம், வெளி மையம். ஓகே. எஸ். கிளியர் தானே? ஓம் சார். ஓம் சார். மறந்துடக்கூடாது. அப்ப இப்படிதான் இதுல எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இப்படி பிரிக்க பார்க்கக்குள்ள இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சரி, ஓட பத்தி பார்க்க போறோம். ஓடு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். புவியின் மொத்த நிலத்தினில் ஏறக்குறைய 1% கொண்டுள்ளது. அவர் ரொம்ப சின்னதுனால அது எத்தனை சதவீதம்? 1%. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 1%ம்னு சேர் சொன்னார் அப்படின்னு. புவி ஓட்டின் தடிப்பு ஒரே சீராக காணப்படவில்லையாம். புவி ஓட்டின தடிப்பும் ஒரே சீராக காணப்படாதாம். ஏன் என்று கேட்டா, இப்ப நீங்க புவியோட பாத்தீங்கன்னா பெரிய மலை காணப்படுமா காணப்படாதா? புவியோட்டுக்கு மேல காணப்படும் சார். கீழே பள்ளம் காணப்படுமா காணப்படாதா? காணப்படும் சார். சமமான தரை ஒன்று காணப்படுமா காணப்படாதா? காணப்படும். இப்படி ஒரு கோலமா இருந்தால் மேல பெரிய மலை காணப்படும், அதுக்கு கீழே ஒரு பள்ளம் காணப்படும், சமமான நிலம் காணப்படும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புவியோட்டின் தடிப்பும் ஒரே சீராக காணப்படவில்லை. ஓகேவா? சரிதானே? சரிதானே சுபி? காணப்படவில்லை. ஏன்னு கேட்டா இதன் தடிப்பமானது சமுத்திரங்கள் பகுதிகள் 5 கிலோமீட்டரா. இதன் தடிப்பம் சமுத்திர பக்கம் 5 கிலோமீட்டர். ஏன் அங்க 5? கண்டங்கள் பகுதிகள்ல 60 கிலோமீட்டரா. ஏன்? நிலங்கள் வந்துமா நீருக்கு மேல நிலம் கொஞ்சம் உயரமா தானே காணப்படும். சமுத்திர பகுதிகள்ல கொஞ்சம் கீழே ஆழமா தானே காணப்படும். இப்ப கண்டவோட நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் கண்ட ஓடு, இந்த ரெட் கலர்ல. இப்ப இந்த கண்ட ஓடுக்கு மேல உயரமான மலை காணப்படும், கீழே பள்ளமானது காணப்படும். அப்ப இத வந்து நாங்க சமுத்திரம்டா, நீங்க மரியானா ஆழியெல்லாம் கீழே கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப ஆழம் தானே, 8000 கிலோமீட்டர் ஆழம் தானே. அப்ப அந்த பகுதிகள் எல்லாம் 5 கிலோமீட்டர் வரைதான் தடிப்பம் இருக்கும். எது? ஓடு. கண்டங்கள் பகுதிகள்ல 60 கிலோமீட்டர் வரைக்கும் தடிப்பு இருக்கும். ஓகேவா? 2வது பாயிண்ட் விளங்குனதா? பாறைகளையும் பல்வேறு பயனுள்ள கனிய வளங்களை கொண்டுள்ளது. இந்த ஓடுதான். பாறைகள் எல்லாமே ஓடுல தான் இருக்கு. ஏன்னா கட்பாறைன்னு நாங்க படிக்கிறோம் தானே, பாறைகள்னு உண்டு. கட்கோளம் உண்டு, நாங்க பார்த்தோம் தான். நீர்கோளம், வளிக்கோளம், கட்கோளம். இப்ப இந்த கட்கோளம் எல்லாமே எங்க இருக்கு? ஓடு கீழே இருக்கக்கூடிய மேல்மூடி வரைக்கும் போகுது தானே. அப்ப கட்கோளத்துல பாறைகள் தான், இந்த ஓட்டுல பாறைகள் தானே அதிகமா காணப்படும். பாறைகளும் பயனுள்ள கனிய வகைகளும் காணப்படும். 3வது பாயிண்ட் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். புவியோட்டின் மெல்லிய மேற்படை மண்ணால் ஆனது. மெல்லிய மேற்படை நாங்க கால் வச்சு நடக்கக்கூடிய மேற்படை வந்து மண்ணால் ஆனதா இல்லையா? மண் தானே இருக்கு. மண் வைக்கின்றது. சரியா? மண்ணால். இது விவசாய நடவடிக்கைகள் முக்கியமானது. விவசாயம் எல்லாம் ஓட்டுல தானே செய்யறோம், புவி ஓட்டுல தானே செய்யறோம். புவி ஓட்டுல கண்ட ஓட்டுல செய்யறோமா, சமுத்திர ஓட்டுல செய்யறோமா? கண்ட ஓட்டுல. எஸ். படையானது உயிர் சூழல் தொடர்ச்சியாக நிலைத்திருப்பு. அப்ப இந்த புவியோடுதான் மண்ணால் ஆனது. அதனால உயிரினங்கள் நிலைத்திருப்பைக்கு ஒரு முக்கியமான பங்கை யாரு வழங்குறா? இந்த ஓடுதான். சரியா? ஓகே சார்.
பாறைகளின் அடர்த்தி அமைய மற்றும் அதன் அடிப்படையில ஓடானது 2 பகுதிகளா பிரிக்கப்படும். கண்ட ஓடு, சமுத்திர ஓடுன்னு 2 வகை பிரிக்கப்படும். இதெல்லாம் நாங்க என்ன செய்துட்டோம் பார்த்தோம். சரியா? கண்ட ஓடு கருங்கல் பாறைகளால் கொண்டது. கண்ட ஓடு கருங்கல் பாறைகளால் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அவை சிலிக்கா இதெல்லாம் தேவையில்ல. சிலிக்கா அதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் கொண்டால்தான் சிஎல் படை என்று சொல்றாங்க. சமுத்திர ஓடு எரிமலை குழம்பு பாறைகளையும் பசோல்ட் பாறைகளையும் கொண்டுள்ளது. எரிமலைனா தாய்ப்பாறை கருங்கல். சரியா? அதனால மக்னீசியம் கொண்டிருக்கனால அது சீமா படைன்னு சொல்றாங்க. இது சிஎல் படைன்னு சொல்றதுக்கு அலுமினியம் சிலிக்காவும் அலுமினியமும் காணப்படுறதுனால சிஎல் படை, மக்னீசியமும் சிலிக்காவும் இருக்கனால சீமா படை என்று சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமா படையின் மீது சிஎல் படை அமைந்துள்ளது. இது ஓகேவா? ஏற்றுக்கொள்றீங்களா? சீமா படை மீது சிஎல் படை இருக்கான் அப்படின்னா சமுத்திர ஓட்டுக்கு மேல கண்ட ஓடு காணப்படுதான். ஓகேவா? ஓகே சார். புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கும் எல்லை மொஹோரச் எல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கக்கூடிய இடம். அப்ப புவியோடு முடிகிற இடமும் புவியோட்டிலிருந்து பிரிக்கும் எல்லை, அதாவது புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கக்கூடிய எல்லை. அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மூடி போயிட்டு முடியக்கூடிய எல்லை எது? மொஹோரோச் எல்லை. ஏன் மொஹோரோச்னு சொல்றாங்க அப்படின்னா மொஹோரோச்ங்கிற ஒரு விஞ்ஞானி அல்லது புவியியலாளர் தான் அந்த எல்லையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால மொஹோரோச் எல்லைன்னு சொல்லுவாங்க. புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கக்கூடிய பகுதி. அப்ப இப்படியே ஓடு வரும், கீழே அப்படியே ஓடு வந்து முடியக்கூடிய இடம். இந்த ஓடு வந்து அப்படியே இந்த இடத்துல முடியுமாக இருந்தால் சரியா கீழே வந்து மூடி, இங்கன ஓடு, இங்கனக்குள்ள மூடி. இந்த மூடி ஆரம்பிக்கிற இடமும் ஓடு முடிகின்ற இடம், அந்த எல்லை பகுதி என்னன்னு சொல்றாங்க? மொஹோரோச் எல்லை. இப்போ உங்களுக்கு ஓட பத்தி சொல்ல தெரியுமா? ஒரு 5 பாயிண்ட் எழுத சொன்னா எழுதிருவீங்களா? சுபி எழுதிருவோமா? எஸ். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை கொஞ்சம் பார்த்து கொள்றீங்களா? ஓகே சார். குயிக்கா பாருங்க பாப்போம். இதுதான் அப்படின்னு கொண்டுள்ளது. புயலின் தடிப்பு ஒரே சீராக காணப்படவில்லை. 5 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரை வருது. மெல்லிய படை மண்ணால் ஆனது. இது விவசாய நடவடிக்கை முக்கியமானது. உயிர் சூழல் தொடர்ச்சியாக செயல்முறையாக விருத்தி செய்யப்படுகின்றது. பாறைகளின் அடர்த்தி அமைப்பு மற்றும் அதன் அமைவிடத்தின் அடிப்படையில் ஓடானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கருங்கல் பாறைகளை கொண்டுள்ளது. ஓகேவா? ஓகே சார். சரி. அடுத்து மூடியை பார்த்து கொள்ளுங்க. ஒன்றுல ஒன்று வித்தியாசம் விளங்கிக் கொள்ளணும். புவியோட்டின் மையத்திற்கு இடையில் அமைந்துள்ள படை மூடியாகும். புவி ஓட்டுக்கும் மேல இருக்கக்கூடிய ஓடுக்கும் கீழே இருக்கக்கூடிய மையத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி என்னது? மூடி. இடையில இருக்கக்கூடிய பகுதி மூடி. புவி மேற்பரப்பில் 2900 கிலோமீட்டர் வரை ஆழம் விரிவடையும். பாருங்க, நாங்க 1% சொன்னோம். இது எவ்வளவு பெரிய திக்னஸ்! 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை விரிவடைஞ்சு பெரிய பகுதி தானே. அப்ப இப்படி போட்டோம்னு சொன்னாமா, இந்த கோடு தான் என்னது? மூடி. இந்த கோடு தான் மூடி. அந்த மூடியில இருந்து பாருங்க மையம் இங்கனத்தான் இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதி எல்லாம் என்னது? மூடி. இது இடைப்பட்ட பகுதி எல்லாமே மூடிதான். அது எவ்வளவு தடிப்பம்? 2900 கிலோமீட்டர். 2900 கிலோமீட்டர் வரை காணப்படுது. இப்புவியின் நிலத்திணிவில் 2 பங்கை கொண்டிருக்கான். 2 பங்கு யாரு வச்சிருக்கா? மூடி. எஸ், சூப்பர். மூடியின் மேல் பகுதி ஒலிவின் மற்றும் சிலிக்கா என்பவற்றினாலும் கீழ்ப்பகுதி மக்னீசியம் மற்றும் சிலிக்கா என்பவற்றில் ஆனது. அப்ப 2 மூலகங்களை கொண்டிருக்குது. அது மூடியின் மேல் பகுதி ஒலிவின் சிலிக்கா,
கீழ்ப்பகுதி மக்னீசியம் சிலிக்கேட் என்பவற்றில் ஆனது. பாறைகள் மற்றும் ரசாயன சேர்க்கை அடிப்படையில் இப்படையானது மேல் மூடி கீழ் மூடி வரை என பகுதி பெறும். இந்த கட்கோளம் எது வரைக்கும் இருக்கு? ஓடுல இருந்து மேல் மூடி வரைக்கும் இருக்கு. ஒரு இடத்துல படிச்சோம் தானேனா? கட்கோளம் வந்து மேல ஓட்டுல இருந்து மேல் மூடி வரைக்கும் காணப்படுது. அப்ப நீங்க பாருங்க, பாறைகள் மற்றும் ரசாயன சேர்க்கை அடிப்படையில் பாடையான மேல் மூடி கீழ் மூடி என பிரிக்கப்படும். மையத்திலிருந்து மூடியை பிரிக்கும் எல்லையை கூட்டன்பெர்க் எல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பெர்க் எல்லை? மூடி முடிகிற இடமும் மையம் ஆரம்பிக்கிற இடம், இந்த எல்லையை தான் கூட்டன்பெர்க் எல்லைன்னு சொல்லுவாங்க. மேல உள்ள எல்லைன்னா மூடியும் ஓடும் பிரியக்கூடிய இடம் மூடியும் மையமும் பிரியக்கூடிய இடம் இந்த கூட்டன்பெர்க் என்பவர்னால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டனால அந்த இடம் சொல்லப்படுது. பிள்ளைகள் ஓகே. புவியின் மூடியின் கீழ் அமைந்துள்ள பகுதியை மையம் என்று சொல்லுவாங்க. கடைசி பகுதி மையம். சேர்க்கையின் அடிப்படையில் மையமானது வெளிமையம் உள்மையம் அப்படின்னு சொல்றாங்க. பகுதி பிரிக்கப்படும். வெளிமையம் திரவ உலோகங்களினால் திரவத்தினால் காணப்படுது. அது வந்து சொல்றாங்க நிக்கல் மற்றும் இரும்பு ஆனது. இந்த பகுதி மூடியிலிருந்து 2250 கிலோமீட்டர் தடிப்பமா. மேல இருக்க மூடியிலிருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா 2550 தடிப்பம் ஆழம் வரை விரிவடைந்துள்ளது. உள்மையம் தடிப்பான உலோகம் படையை கொண்டுள்ளது. இப்படை வெளிமையத்திலிருந்து இந்த 2250 முடிஞ்சதோட 1220 கிலோமீட்டர் வரை ஆழம் விரிவடைந்துள்ளது. ஓகேவா? கிளியரா? ஓகே சார். கிளியர். சுபி என்ன மாதிரி? கிளியர் சார். இப்ப ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று எடுத்து பாப்போமா. 2019 நான் எடுக்கிறேன். சும்மா பாப்போம், அது சம்பந்தமான வினாக்கள் இருந்தா ஒரு வினா செய்வோம். பரவாயில்லதானே? பாஸ் பேப்பர் வினா செய்யறது பிரச்சனையா பிள்ளைகள் உங்களுக்கு? சரி, நாங்க இன்னும் ஒழுங்கா படிக்கவும்ல சார். பாஸ் பேப்பருக்கு போவேன் அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். இதுல அந்த அளவுக்கு வினா இல்ல. 2020 போவோம். 2020 இது வந்து பிள்ளைகள் பேப்பர் மார்க்கிங்க்கு எங்களுக்கு கொடுக்கறது. இந்த பாருங்க, இதை உங்களுக்கு காட்டவே இயலாது. பேப்பர்ல வரக்கூடிய இப்படிதான் விடை அப்படிங்கிற விடை வினா திருத்துறதுக்கு எங்களுக்கு கொடுக்கறது பிள்ளைகள். சோ இதை நாங்க எப்படியோ உங்களுக்கு போட்டோன்னு அடிச்சு யார் பார்க்க போறான் என்று காட்டுறது. இந்த மாதிரிதான் வினாக்களுக்கு விடை இப்படித்தான் திருத்தப்படும். சரி, இந்த போட்டோ இந்த வினா விளங்குதா? சரி, செஞ்சாங்க. எப்ப செய்தோம்? போன கிளாஸ், கிளாஸ். சரி, கொஞ்சம் பாருங்க. ஓகே, இதுல நம்ம எல்லா வினாவும் செய்துட்டோமா? ஏ படையினால் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த இதைத்தான் நாங்க பார்த்தோம். என குறித்து காட்ட சி மற்றும் டி இடையிலான எல்லையை காட்ட. இந்த பக்கம் சொல்லுங்க பாப்போம். சி டி படைக்கு இடையிலான எல்லையை காட்டப்படும் தொடர்ச்சியின்மை பேர் என்ன? சிக்கும் டிக்கும் அதுக்கு எல்லை பேர் என்ன? சி மேல் மூடி சி டி. சி டி சொல்லுங்க பாப்போம். சிக்கும் டிக்கும் கூட்டன்பெர்க் தொடர்ச்சியின்மை. சரியா? ஓகே சரி சார். அதே மாதிரி மேல ஏயும் பியும் படைக்கு இடையிலான எல்லை, ஏக்கும் பிக்கும் இடையிலான எல்லை மொஹோரோவிச் தொடர்ச்சியின்மை. தொடர்ச்சியின்மைன்னு சொல்லலாம், எல்லை என்றும் சொல்லலாம். இப்ப இதை நாங்க படிச்சோம். என்ன பாருங்க, பாஸ் பேப்பர்ல ஒரு வினா இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்ப கேக்குறாங்க, ஏ படையின் அமைப்பினை இணைந்து காணப்படும் விசேட பண்புகள் 3. சில 3 பண்புகள் சொல்லுங்க இந்த ஏ படை சம்பந்தமா. புவியின் மொத்த 1% இருக்கு. புவியோடு மெல்லிய மேற்படி மண்ணால் ஆனது. ஓகே. இது கட்கோளத்தியது. சமுத்திரங்கள் 5 கிலோமீட்டர் ஆழத்தையும் கண்டங்கள் 60 கிலோமீட்டர் ஆழத்தையும் கொண்டுள்ளது. இப்படி இல்ல, அப்படி சொல்ல தேவையில்ல. தொடர்ச்சி இன்மை காணப்படுது.
உயரமான பகுதி, அதாவது மலை சாரி கண்டங்கள், கடல்கள் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து பாறைகளையும் கனியங்களையும் கொண்டிருக்கு. ஓகே. இதுல ஒரு 2 சிஎல் படை, சீமா படை இருக்குதானே, சொல்ல மறந்துட்டீங்களே. ஓகேவா? பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் ஆன்சர்ல வந்திருந்தா சொல்லுங்க சார். புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கும் எல்லை மோரோவிச் தொடர்ச்சியின்மை ஆகும். அதுவும் சொல்லலாம். சரி, நான் அதிகமா சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் பார்த்துக்கவும் சொன்னேன், பரவாயில்ல. இப்ப நீங்க அந்த விடை இருக்குதா அப்படின்னு பார்த்தா எத்தனாவது வினா? 2வது வினா. இங்க பாருங்க, புவியின் மொத்த நிலத்திணைவில் 1% இருக்குதா? நீங்க சொன்ன மாதிரி 5 கிலோமீட்டர் ஆழத்திலும் 60 கிலோமீட்டர் ஆழத்திலும் விரிவடைந்து இருக்குதா? இது பாறைகளை உள்ளடக்கிய ஒரு படையாகும். பயனுள்ள பல்வேறு கனியங்களை கொண்டுள்ளது. கனியங்கள்னா கனிமங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி நாங்க இப்படி சொல்ல போனா, அடுத்து ஓட்டின் மேலுள்ள மெல்லிய படையானது மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு. இது உயிர் சூழல் இடம்பெறும் தொடர்ச்சியான செயல்முறையாகும். உயிர் சூழலுடைய தொடர்ச்சியின்மை தானே, தொடர்ச்சியான செயல்முறை தானே. உயிர் இங்கதானே இருக்குது, எல்லா உயிரினங்களும். இம்மெல்லிய மண் படை நடவடிக்கை மிக முக்கியமானது. பாறையின் அடர்த்தி அமைப்பு மற்றும் அதன் அமைவிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஓடானது கண்ட ஓடு, சமுத்திர ஓடு என இரு பகுதிகளாக பிரிக்கப்படும். கண்ட ஓடு கருங்கல் பாறைகளை கொண்டிருக்குது. சிலிக்காவை அலுமினியத்தையும் அதிகளவு கொண்டிருக்குது. சிஎல் படை என அழைக்கப்படும். சமுத்திர ஓடு எரிமலை குழம்புகளை கொண்டுள்ளது. சிலிக்காவையும் மக்னீசியத்தையும் கொண்டுள்ளது. சீமா என்னும் அடித்தள பாறையின் மேல் சிஎல் படை அமைந்துள்ளது. சீமா என்னும் பாறையுமே சிஎல் அமைந்திருக்கு. அது சரியா? 3 காரணிகள் குறிக்கப்பட்டிருந்தா 3 புள்ளி போடுவான். உங்களுக்கு 3 புள்ளி நீங்க சொல்லிட்டீங்களா? 3 காரணம். பாருங்க, இப்படி ஒரு பேப்பர் 2020 வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படி படிச்சிருந்தா எழுதி இருக்கலாமா இல்லையா? எத்தனை புள்ளி? சும்மா பாருங்க எத்தனை புள்ளி வருது. இங்க பாருங்க 2 புள்ளிங்கன 5 10 புள்ளி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு சார். 10க்கு 10 எடுக்க இயலுமா இல்லாதா? எடுக்க இயலும் சார். 5 5 மொத்தம் 10 புள்ளி 10ம் எடுக்கலாம். பெரிய சின்ன கிளாஸுக்குரிய வினா மாதிரியே இருக்கா இல்லையா? படிச்சவன்டா இருக்கு சார். ரொம்ப சின்ன, இவ்வளவு சிம்பிளா ஓரளவுக்கு வருதா அப்படின்னா இவ்வளவு சிம்பிளா வருது. நமக்கு படிக்கிறதுதான் விஷயம் இருக்கு. ஏன்னா சரி, அதே மாதிரி இன்னொரு வினா அதுல இருக்கான்னு பாப்போம். இதுல நாங்க 3வது வினா செய்தோம் தானே. ஒரு நாள் கட்கோளத்தில் ஏற்படும் பல்வேறு தாக்கங்கள் மனித நடவடிக்கை 3 பேரிட்டு அவற்றின் ஒன்றினை கட்கோளத்தை மனிதன் பாதிப்படைய செய்யறான். செய்தோம் சுபி, செய்தோமா? சரி, இப்ப இந்த வினாவை விடுவோம். அடுத்து 2018வது வருடத்துக்கு வருவோம். 2018க்கு வருவோம். கொஞ்சம் வாரம் பிள்ளைகள், இது ப்ராப்ளம் ஆகுது. சரி, ஓகே. 2018 இந்த வினா நாங்க பார்த்தோமா? இந்த வினாவை நாங்க பார்த்தோம். பாருங்க, நீங்க எப்படி யோசிங்களே, கிரேட் 10 படிக்கிறது நமக்கு ஓ லெவலுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதனால நீங்க இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இதுல அடுத்த வினாவை கொஞ்சம் பார்ப்போம். 2வது வினாவை. 2வது வினா இவ்வளவு விவசாயம்னா சரி. 3வது வினாவுக்கு தாண்டி போகாது. இல்ல, இதுல அந்த 2வது பாடத்துக்குரிய வினால 2017 பார்த்தோம் என்றால் இந்த பாருங்க, அமைப்பின்படி புவி படைகளில் மூடியையும் மைய பகுதியையும் வேறுபடுத்தும் எல்லையை இனம் காண்பதற்கு பயன்படுத்தப்படும் பெயர் என்ன? நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க எழுதணும்.
புவி மூடி பகுதியின் விசேடமான அம்சங்கள் 2. மூடின்ற விசேடமான அம்சங்கள் 2 தான் கேட்கிறாங்க. உயிர்கோளத்தின் தொழிற்பாட்டினை பாதிக்கிற 2 பிரதான காரணிகள். உயிர்கோளத்தை தொழிற்பாட்டினை பாதிக்கின்ற 2 பிரதான உயிர் நல்லா உயிரினங்கள் வாழ்றத என்ன மாதிரியான பாதிப்பால் அது இல்லாமல் போகுது அப்படிங்கிறது விளங்குது ஐடியா அந்த கேள்வி. உயிர்கோளத்தின் தொழிற்பாடுனா அது சிறப்பா இயங்குறது, அந்த இனத்தை பெருகிறது, வளர்றத பாதிக்கின்ற 2 பிரதான காரணிகள். ஏதாவது மானிட காரணியாம் இருக்கலாம், எழுதலாம். உயிர்கோளத்தின் சமநிலை ஏற்படும் சீர்குலைக்க காரணமான 2 மானிட காரணிகளை பேரிட்டு அவற்றை ஒன்றினை விளக்கலாம். எழுத இயலுமா? அந்த வினா செய்ய இயலுமா? உயிர்கோளத்தின் சமநிலைனா என்னன்னு தெரியுமா? இப்ப மனிதன் உயிர் வாழ்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வேணும், ஆக்சிஜனும் வேணும். வேணுமா இல்லையா? வேணும். அப்ப வேண்டும். அதே மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு சுத்தமான நீர் வேணுமா வேணாமா? வேணும். அது உயிர்கோளத்தின் சமநிலையில் ஏற்படுத்தும் சீர்குலைவுக்கு காரணமான மானிட காரணிகள். எப்படி சீர்குலையுது? ரசாயன புகைகள், காடழிப்பு, இந்த மாதிரி சீர்குலைவு இருக்கா இல்லையா? இருக்கு சார். இந்த வினாவை செய்து பாப்போமா? ஒரு டைம் ஒன்று தரவா? இந்த டைமுக்குள்ள எடுத்துக்கொள்றீங்களா? ஓகே சார். செய்யணும். இந்த வினா நாங்க படிச்ச வினா இல்லையா? ஓகே ஓகே. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். செய்து பாப்போம். ஒரு அளவுக்கு என்ன எப்படி செய்யறோம்னு பாப்போம். நல்லா பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இப்பதான் நீங்க சின்ன ஆக்கள். ஓகே சார். என்ன மாதிரி செய்துட்டோமா? எங்களோட சுபி சொல்லுங்க. சுபி சுபி கொஞ்சம் டைம் கொடுப்போம். சோ மத்தவங்க கொஞ்சம் பாருங்க என்ன அப்படின்ட்டு. ஓகே சார்.
சரி, ஓகே. நாங்க பார்க்க போறது இப்ப முதல்ல புவியின் அமைப்பின்படி கட்கோளத்தின் 2 பிரதான பகுதிகள். கட்கோளத்தை 2 பகுதியா சொல்றாங்களாம். என்னது? புவியோடு மேல்மூடி. கட்கோளத்துல புவியின் அமைப்பின்படி கட்கோளம் 2 வகைப்படும். கட்கோளத்துல 2 இருக்குது. சீயல் படை, சீமா படை, கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. பிள்ளையா சொல்றது நானு? சரியா சிறிசான்? ஓகே இது டவுட்டா உங்களுக்கு? யாருக்கு? சுபிக்கு எப்படி சார் அப்படின்னு? இல்ல சார். சுபி சொல்லுங்கம்மா. கண்ட ஓடு, சமுத்திர ஓடுல எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்கோளத்தின் 2 பிரதான பகுதிகள்னு கேட்டிருக்காங்க சார். கட்கோளம் அப்படின்னா இதா இருக்கு பாருங்க. இந்த 2 தான் கட்கோளம். என்னது? புவி ஓட்டுல இருந்து மேல் மூடி இது வரைக்கும் தானே கட்கோளம். இந்த கட்கோளத்துல 2 இருக்கு பாருங்க. சமுத்திர ஓடும் கட்கோளத்துல தான் இருக்கு, கண்ட ஓடும் கட்கோளத்தில் தான் இருக்கு. விளங்கலையா? ஓகே சார். இன்னும் விளங்கலையா? விளங்கிட்டு சார். கட்கோளம் நாங்க இருக்கிறதுதான் கட்கோளம். இந்த கட்கோளத்துல தான் 2ம், இந்த சமுத்திரமும் இருக்குது, கண்ட ஓடும் கட்கோளத்துல தான் இருக்கு. அப்படின்னா புவி ஓட்டுல தானேமா 2 புவியோடும் கட்கோளம் உண்டு தானே, இல்லையா? புவி ஓடுன்னு சொல்றது கட்கோளத்தை தான். சரியா? அந்த கட்கோளம் வந்து கீழே மேல் மூடி வரைக்கும் போகுதான். இந்த மூடியில இருக்க மேல் மூடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கிளியரா? சரி, இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப அப்படி எழுதியிருந்தா 2 புள்ளி அந்த இடத்துல. அமைப்பின்படி புவி படைகளில் மூடியையும் மையத்தையும் வேறுபடுத்தும் இனங்காணும் எல்லை. மொஹோரச் எல்லைங்கிறது பிழை. ஏன்னா அது வந்து ஆரம்பத்துல ஏன்னா ஓடும் மூடியும். சரியா? மூடியையும் மையத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை வந்து என்னது? மொஹோரச் எல்லை. ஓகேவா? ஓகே. இது 2மே 2 புள்ளி எழுதியிருந்தா. 2 புள்ளி எழுதியிருக்கோமா? 2 புள்ளி எடுத்திருக்கோமா? எஸ், ஓகே. புவி மூடி பகுதியின் விசேடமான அம்சங்கள் 2. நீங்க சொல்லுங்க பாப்போம். புவி மூடியின் விசேடமான அம்சங்கள் 2 சொல்லுங்க பாப்போம். புவியின் மொத்த நிலத்திணிவில் 1% காணப்படுது. இப்படை கட்கோளத்துக்குரியது. புவியோட்டின் மெல்லிய மேற்படை மண்ணால் ஆனது. ஓகே, ஓகேவா? ஓகே சார். சூப்பர். சுபிக்கும் 7 அப்படிதானே? சார், அவர் 1% சொன்னாரு. அது ஓடுக்கு தானே சார் வரும்? ஆமா, இது வந்து 2900 என்ன? 2900 விலங்குதா? அவர் நான் நினைக்கிறேன் ஓட்டுக்குள்ளதை எழுதி விட்டாரு போல. எழுதிட்டாரு அப்படிதானே? இங்க கேட்டிருக்கிறது மூடி. விலங்கலையா சிறிசான்? ஓகே சார், விளங்கி. மூடி பெரும் பகுதியை கொண்டது. மூடி 2 வகைப்படும். மேல் மூடி, கீழ் மூடி. கீழ் மூடி. இந்த 2 எழுதியிருந்தாலே போதும். 2900 கிலோமீட்டர் தடிப்பத்தை கொண்டதாகவும், இது மூடி மேல் மூடி கீழ் மூடியின் 2 வகைப்படும். அதோட இந்த மூடி முடியக்கூடிய இடம் என்னது? மொஹோரச் எல்லை அப்படின்னு எழுதலாம். சரியா சிறிசான்? சுபி ஓகேவா? சுபி தெளிவா இருக்கீங்க. இப்ப உயிர்கோளத்தின் தொழில்பாட்டை பாதிக்கிற 2 பிரதான காரணிகள். உயிர்கோளத்தின் தொழில்பாட்டினை பாதிக்கின்ற 2 பிரதான காரணிகள் சொல்லுங்க பாப்போம். உயிர்கோளத்தின் தொழில்பாட்டினை பாதிக்கின்ற 2 பிரதான காரணிகள். உயிருள்ள கூறு, உயிருள்ள கூறும் உயிரற்ற கூறும். தாவரங்கள். சரி, ஓகே. தாவரங்கள், விலங்குகள்.
இந்த தொழில்பாட்டினை பாதிக்கின்றன என்னன்னு தெரியுமா? பாதிக்கின்ற என்ன பதம் இங்க சொல்லப்பட்டிருக்கு? சூழல் சமநிலை கொண்டுதல், மண்வளம் அளித்தல். உயிர்கோளத்தின் தொழில்பாட்டினை பாதிக்கின்ற 2 பிரதான காரணம்னா இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த உயிர் தொழில்பாடு அப்படியே தொடர்ந்து போறது எதனால அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அப்படிதானே? அந்த பிரதான காரணிகளை நீங்க சொல்லியிருக்கலாம். உயிர்கோளத்தின் சமநிலையில் ஏற்படும் சமநிலைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டுல மான் இருக்கணும், சிங்கம் இருக்கணும், இதுதானே சமநிலை. அங்க சமநிலை பாதிக்கின்றது என்ன நடக்க போகுது? மான் இல்லாமல் போனால் சிங்கம் இருக்குமா? இல்ல சார், இருக்காது. அப்ப அங்க சமநிலை பாதிக்கப்படுதுதானே. சூழலும் இருக்கணும், விலங்கும் இருக்கணும், இதுதானே சமநிலை. சூழல் இல்லாம போனால் விலங்குகள் இருக்குமா? இல்ல சார். அதுதான் கேக்குறாங்க. அப்ப உயிர்கோளத்தின் தொழில்பாட்டினை அதாவது எந்த வினானா உயிர்கோளத்தின் சமநிலை ஏற்படுத்தும் சீர்குலைவு. அப்ப இந்த சீர்குலைவுனா அது சமநிலை இல்லாமக்குற சீர்குலைவு காரணம் மனிதன் தான் அதை செய்யாம இல்லாமக்குறானா. அப்ப அது எத்தனை 2 நடவடிக்கை சொல்லுங்க பாப்போம். காடுகளை அழித்தல். காடுகளை அழிக்கிறனால எப்படி உயிர்கோள சமநிலை இல்லாமல் போகுது? பச்சை மரங்களை வெட்டினால அந்த மழை கிடைக்காது. அங்க பாருங்க, ஆக்சிஜன் சமநிலை இல்லாம போகுமா இல்லையா? O2வும் C2வும். இது 2ம் பாதிப்பை ஏற்படுத்தும். வேற என்ன சமநிலை இல்லாம போகுது? மழை கிடைக்காது, உணவு கிடைக்காம. காடுகள் அழிக்கிறதுனால உணவு இல்லாம போகுமா இல்லையா? அதிகமான உணவுகள். விலங்குகளுக்கான வாழ்விடம் அழிஞ்சு போகுமா இல்லையா? வாழ்விடங்கள் அழிஞ்சு போகக்கூடியதா இருக்கும். அடுத்து நீர் பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையா? ஏற்படும். வெப்பநிலை அதிகரிக்குமா இல்லையா? வெப்பநிலை அதிகரிச்சா நீர் பற்றாக்குறை ஏற்படும். இது எல்லாமே உயிர்கோளத்தின் சமநிலை பாதிக்கின்ற விடயம் தானே. இது காடுகளை அழிக்கிறது. ரசாயன கிருமி நாசினிகள் பாவித்தல் எல்லாம் வராதா? வரும். உயிர்கோள் நிலம், நீர், காற்று மூன்றும் பாதிக்க அடையும். மூன்றுமே உயிர்கோளத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையா? நிலம், நீர், காற்று சம்பந்தப்பட்டது. ரசாயன உரங்கள், கிருமி நாசினிகள் நிலத்தாலையும் நீராலையும் வழியாலையும் கலக்கிறனால உயிர்கோள சமநிலை பாதிப்படையும். ஓம் தானே. இது எழுதி ஏதாவது ஒரு இதுல நீங்க சொல்லக்கூடிய ஒரு இந்த கார்பன் ஆக்சைடு இல்லாட்டி ஆக்சிஜன் இதுகளை பத்தி சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தால் ஒரு சின்ன பந்திக்கு இதுக்கு 5 புள்ளி. ஓகேவா? அப்ப இப்படி ஒரு வினா வருமாக இருந்தால் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படித்தானே? அப்ப மிஸ் பண்ணாம நீங்க செய்துட்டு வாங்க. இன்னைக்கு நாங்க 2 பாஸ் பேப்பர் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். 2 தலைப்பு ஒரு தலைப்பு சின்ன தலைப்பு ஒன்று பார்த்தா உங்களுக்கு கூட படிப்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது. அதனாலதான் நான் இந்த 3 விடயத்தை மட்டும் படிப்பிச்சுட்டு இன்னைக்கு 2-3 பேப்பர் செஞ்சோம். கிளியரா? இப்ப இதுகள் கிளியர். நான் இது முடிஞ்சதோட இந்த பாடம் முடிஞ்சதோட இந்த நோட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டு விட்டேனா இல்லாட்டி போடணுமா? இந்த நோட்ஸ் இல்ல சார், இன்னொரு PDF போட்டிருந்தீங்க. சரி, இதை நான் அந்த பாடம் முடிஞ்சதோட உங்களுக்கு போட்டு விடுவேன். நானு அடுத்த கிளாஸ்ல நாங்க புவி தகடுகளை கொஞ்சம் பத்தி பார்ப்போம். சரியா? கவச தகடுகளை கொஞ்சம் பார்த்துட்டு சிறிய தகடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த புவியோட்டில் காணப்படும் மனிதனுக்கு பயன்படக்கூடிய 5 வகையான கனிப்பொருட்கள், உலோகம், இந்துகள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாடம் முடிஞ்சிடும். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல இந்த பெஸ்ட் பாடத்தை முடிச்சுட்டு ஒரு 2 யூனிட் எக்ஸாம் செய்வோம். பெஸ்ட் யூனிட். ஓகேவா? ஓகே சார். ஸ்கூல்ல என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பாடம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகுதா? என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு சார். அப்ப நம்ம தான் இங்க முடிக்காம இருக்கோமா? நம்ம படிச்சதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படி சுபி? அப்படியா? ஓம் சார், அவங்க வந்து நோட்ஸ் மாதிரி தந்து படிக்கிறாங்க. விலங்குச்சா இல்லாட்டி எப்படி? ஓகே தானேனா? ஓம் சார், இங்க படிக்கிறனால ஓரளவுக்கு விளங்குது. ஆமா, இங்க படிக்கிற நம்ம எப்பயுமே நோட்ஸா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜியோகிராபி பாடம் நாங்க வந்து விளக்கமா 4-3 பாயிண்ட தெரிஞ்சு வச்சு கொண்டு படிக்கிறது தான் நல்லது. சரிதானே? நம்ம பெரிய
பந்தி பந்தியா நம்ம எழுத வேண்டிய அவசியம் இருக்கா இந்த பாடத்துல? இல்ல சார். அப்படி ஒன்றுமே இல்லை. சரியா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். சோ நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சுட்டு 2வது பாடம் என்னமா? விவசாயம் வருமா இருக்கும். சரியா? அத பார்ப்போம். புவியின் பிரதான பௌதிக பண்புகள். சரி, பௌதிக பண்புக்குள்ளே இதெல்லாம் வரும். சரி, பரவாயில்ல, நாங்க அதுகளை எல்லாம் படிப்போம். சோ நாங்க இன்னைக்கு கிளாஸ முடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போமா? ஓகே சார். ஓகேமா. ஓகே, அப்ப பாய். குட் நைட். காட் bless you. Thank you, sir. Bye sir. Thank you sir. Good night sir. ஓகேமா. ஓகே, பாய். குட் நைட். காட் bless you.